விஜயா ரோஹிணியை திட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு ரோஹிணிக்கு பிடிக்கல. வா மனோஜ் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறாங்க. வெளியில் கிளம்புனோன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இங்கே வந்து முத்தும் மீனாவும் வந்து வெளியில் போயிட்டு இங்கே வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இன்னும் ஏதாவது விசாரிச்சியா, போனியா, வந்தியான்னு அண்ணாமலை கேட்குறாரு. அந்த 30 லட்ச ரூபா தூக்கிட்டு போனவனை பற்றி கேட்குறாரு. அதுக்கு ஆமாப்பா, நான் எல்லார் பக்கமும் தேடிட்டேன், எங்கேயுமே ஒரு நல்ல நியூஸாகவே அவனை பற்றி தெரியலப்பா, ஆனால் இப்போ தான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது உடனே மனோஜ் கேட்குறாரு, அப்போ என் பணம் எப்படா கிடைக்கும், நாளைக்கு கிடச்சிருமா அப்படிங்கும்போது உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் நான் தூக்கிட்டு ஓடி போயிட்டேன் உன் பணத்தை நான் கொடுக்கறதுக்கு, நாளைக்கு கிடச்சிருமான்னு கேட்குறியே, நாங்கள் எங்கள் வேலையை விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், நான் இப்படாத பாடி எங்கள் தொழிலையும் விட்டுட்டு, அதுவும் மீனா வந்து ரொம்ப சிஐடி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, வீடு வீடாக பூந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது உடனே அண்ணாமலை கேட்குறாரு, ஏன்டா அந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள், உங்கள் பொழப்பையும் பாருங்கள், சைடில் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, அந்த மாதிரி தேடினா தாப்பா அவனை பிடிக்க முடியும், இவங்களுக்கு என்ன பார்லர் அம்மாக்கும் மனோஜுக்கு என்ன, அவங்க ஜாலியாக இருக்காங்க பணத்தை கொடுத்துட்டு, நாங்கள் தான் தேடிக்கிட்டு அலைகிறோம் அப்படிங்கும்போது இப்போ விஜயா சொல்லுது, ரொம்ப பசிக்குது, போய் மீனா அதெல்லாம் தேடுற கதையெல்லாம் இருக்கட்டும், நீ ஊரை சுற்றுனதும் இருக்கட்டும், நீ முதல்ல போய் சமைக்கிற வேலையை பாரு, சாப்பாடு செய், எங்களுக்கு வெயித்த பசிக்குது அப்படிங்கும்போது, அத்தை நாங்கள் 2 பேரும் வெளியில் சாப்பிட்டு வந்துட்டோம், உங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு மாமாக்கும் அப்படிங்கும்போது மனோஜ் கேட்குறாரு, அப்போ எனக்கு அப்படிங்கிறாரு, உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கும்போது அப்போ சொல்கிறாங்க, இவங்க விஜய் சொல்கிறாங்க, எனக்கும் அப்போ சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோஹிணியை வந்து என்ன பண்ணுறாங்க, நீ போய் சாப்பாடு செய் ரோஹிணி அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு சமைக்கவே தெரியல. அப்போ ரோஹிணிகிட்ட வந்து மீனா சொல்கிறாங்க, உங்களுக்கு சமைக்கவே தெரியாதாங்க அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து சுருதியும் வந்துடுறாங்க. என்ன ரோஹிணி, இட்லி மாதிரி ஊற்றுறீங்க, தோசையை வந்து இட்லி மாதிரி ஊற்றிட்டு இருக்கீங்க அப்படிங்க, எனக்கு இப்படி தாங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப காரமாக துவையல் பண்ணி தோசையும் சுட்டு கொண்டு போய் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் வைக்கிறாங்க. அவங்க காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப சத்தம் போடுறாங்க, உனக்கு பணமெல்லாம் வாங்க தெரியும், ஏமாற்ற தெரியும், எல்லாம் பண்ண தெரியும், ஆனால் உனக்கு சமைக்க தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மீனா எப்படி சமைக்கிறான்னு ஒரு நாளாவது நின்று பார்த்துருக்கிறியா, நீ நின்று பார்த்துருந்தா தானே உனக்கு தெரியும் அப்படின்னு என்னங்க என்னங்க ஆண்டி இப்படிலாம் சொல்கிறீங்க, இன்றைக்கி தானே நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, அதனால் எனக்கு தெரிஞ்சதை பண்ணேன் அப்படின்ட்டு ரோஹிணியும் பதிலுக்கு பேசுது. எப்போ பார்த்தாலும் பதிலுக்கு பதில் பேசுகிறியா நீ, நீ ஒரு எண்ணத்தில் இருந்தால் தானே ஒழுங்காக செய்வ, இதுக்கு பேர் தோசையா, இது வேகவே இல்லை தெரியுமா உனக்கு அப்படிங்கிறாங்க. வெந்திருக்கு ஆண்டி, சாப்பிட்டு பாரு, முதல்ல சட்னி எடுத்து சாப்பிட்டு பாரு அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறாரு, என்ன ரோஹிணி இந்த மாதிரி பண்ணியிருக்கிற, காரம் தாங்கலை சட்னியில் அப்படிங்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சுருதி பார்த்தீங்களா, உங்கள் சாப்பாட்டுக்கு அடிச்சுக்க முடியாது மீனா, இங்கே பார்த்தீங்களா ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிட முடியுது அவங்களால, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ரோஹிணிக்கு ஊரை சுற்றத்தான் தெரியும். இதில் அத்தை வந்து உங்களை சொல்கிறாங்க ஊர் சுற்றுறேன்ட்டு, இவங்களுக்கெல்லாம் இவங்க தான் லாயக்கப்பட்டு வரும் மீனா அப்படிங்கிறாங்க சுருதி. சரி சுருதி விடுங்க சுருதி அப்படிங்கிறாங்க மீனா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அவங்கவுங்க எந்திரிச்சிட்டாங்க சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு, இவங்க வந்து எடுத்துக்கிட்டு கிச்சனில் வந்து குப்பையில் கொட்டுறாங்க. ரோஹிணியை சத்தம் போடுறாங்க மீனா, ஏங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு அது தெரியுமா, அதை கொண்டு வந்து குப்பையில் கொட்டுறீங்களே, வெளியில் கொண்டு போய் நாய் நிற்கும், வேறு எதுவும் நிற்கும், அதில் கொண்டு போய் கொடுக்கலாம்லங்க, எதுக்கு குப்பையில் கொட்டுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு கேட்குறாங்க ரோஹிணி வந்து மீனாவை பார்த்து, உங்கள இது மட்டும் இல்லைங்க, உங்கள் காசு மட்டும் இல்லை, நாங்கள் தான் அந்த வீட்டுக்கு காசு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது, இருங்க ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட ஒரு செய்தி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா உங்களுக்கு என்ன கேட்கணும் அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் நிறையா கடன் வாங்குவீங்களோ அப்படின்னு கேட்குறாங்க. அதிக வட்டிக்கெல்லாம் நிறையா கடன் வாங்குவீங்களோ, நான் யார்கிட்ட கடன் வாங்கினேன், அப்படியே வாங்கினா தான் உங்களுக்கு என்ன, நான் யார்கிட்டையும் கடன் வாங்கலையே அப்படிங்கும்போது, சிட்டிக்கிட்ட வாங்கியிருக்கிறீங்கல்ல, ஏன் ரவுடி பழக்கம்லாம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது சுருதி கேட்குறாங்க, என்ன மீனா சொல்கிறீங்க, ஆமாம் சுருதி, என் தம்பி கூட வேலை பார்த்தான்ல சிட்டிங்கிற ஒரு ரவுடி கூட, அதாவது முத்து கேஸு கூட இதில் வந்துச்சுல, இப்போ போலியாக வீடியோ எடுத்து போட்டான்ல, அவன்கிட்ட இவங்க போய் கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது, இதெல்லாம் கேட்குறதுக்கு நீங்கள் யார் மீனா, நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க இதை பற்றியெல்லாம், நான் யார்கிட்ட வேணாலும் கடன் வாங்குவேன், நான் யார்கிட்ட வேணாலும் எதை வேணாலும் வச்சுக்குவேன், அதெல்லாம் நீங்கள் தலையிடக்கூடாது, இதெல்லாம் என் சொந்த விஷயம் அப்படிங்கும்போது உடனே சுருதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கடன் வாங்கி நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்காங்க தெரியுமா, அதோட அந்த ஆள் வேறு ரவுடி, பார்த்துங்க இது ரோஹிணி, நீங்கள் வந்து மாட்டிக்கிடாதீங்க, நாளைக்கு மாட்டிக்கிட்டா அப்புறம் இந்த குடும்பம் தான் சிரிப்பா சிரிக்கும், நீங்கள் 2 பேரும் எதுலையாவது போய் மாட்டிக்கிறதே வேலையாக போயிடுச்சு உங்களுக்கு அப்படிங்கும்போது, சுருதி ரொம்ப பேசாதீங்க, என் விஷயத்தில் நீங்கள் 2 பேருமே தலையிடாதீங்க, மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வெளியேறி போகிறாங்க. இவங்களுக்கு என்னங்க, நாங்கள் நம்ம நல்லது தானே சொல்கிறோம் அப்படிங்கும்போது, இங்கே வந்து ரோஹிணி கிட்ட வந்து மனோஜ் கேட்குறாரு,
நீ வந்து சித்திக்கிட்ட கடன் வாங்கியிருந்தியா?" அப்படி. "இது எப்படி உனக்கு தெரியும்?" அப்படி. அங்க முத்து சொல்றான். "எல்லாம் முத்தோட வேலை தான். அங்க வந்து மீனா என்கிட்ட சொல்றா, இங்க வந்து முத்து சொல்லி விட்டானா?" அப்படிங்குமா. "ஆமா, உனக்கு எப்படி சித்தி பழக்கம்?" அப்படிங்கும்போது, "அதெல்லாம் இல்ல. 2 பேருமே பொய் சொல்றாங்க மனோஜ். இவங்கலாம் பொய் சொல்றாங்க. நீ எதையும் நம்பாத. அதான் நீ மில்லியனர் பொண்ணாச்சே! நீ எப்படி கடன்லாம் வாங்குவ?" அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்க என்ன பண்றாங்க, மறுநாள் காலையில சித்திக்கிட்டேருந்து ஃபோன் வருது ரோஹிணிக்கு. "ரோஹிணி உங்க கூட கொஞ்சம் பேசணும். ஆஃபீஸ் கிளம்பி வாங்க" அப்படின்னு சொல்றான்.